இவ்வளவு நாள் வந்து நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த வேலைக்கு உண்டான லாபம், அதுக்கு உண்டான வந்து சம்பளம், ஊதிய உயர்வு எல்லாம் இனிமே நீங்க இந்த காலகட்டத்துல எந்த முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கு அது லாபமா வரும். உங்களுக்கு வந்து பேரு புகழ் கிடைக்கிறது, உங்களோட கனவு ப்ராஜெக்ட், உங்களோட கெரியரை டிசைட் பண்ணணும், என்னோட வாழ்க்கையை வந்து நான் தீர்மானிக்கணுங்க, நான் ஒரு இடத்துல நிற்கிறேங்க, இதுக்கப்புறம் நான் இந்த தொழிலை பண்ணேன், இனிமே வந்து உங்களை யாருக்கு தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி பாதையை போடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மாறும். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமிக்காரகன், வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ செவ்வாய் பகவான் வந்து அவரோட சொந்த வீட்டில் மே மாதத்தில் வருகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமே பெறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சில ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில முடிவுகள் வந்து யோசித்து நிதானமும் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் ராஜயோகத்தையும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் பாத்தீங்கன்னா சகோதரக்காரகன், முயற்சிக்காரகன், வீரியம், வெற்றி, அனைத்து செயல்களையும் வந்து தூண்டக்கூடிய, அதாவது நீங்க ஒரு செயல் செய்யணும்னா செவ்வாய் வந்து பலமா இருக்கணும், ஆட்சியா இருக்கும் பட்சத்தில் தான் நீங்க வந்து அதை முயற்சித்து வெற்றி அடைவீர்கள். அதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி தோல்வின்றதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முயற்சி எடுக்கக்கூடிய வந்து அதிகாரத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் சூரியனோடு உச்சம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதி உச்ச சூரியனோடு செவ்வாயோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், வீரியம், முக்கியமா இந்த காவல்துறையில இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க புகழின் உச்சிக்கு ஒரு பதவி, பொறுப்பு, அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப வந்து ஒரு போட்டித் தேர்வுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, முதல் மார்க், முதல் மதிப்பெண், முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் செவ்வாய் பெயர்ச்சி மேஷராசியில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புகழையும் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி உயர்வு, கௌரவம் என்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போதுங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் இருக்கிறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நீங்க வந்து முயற்சி எடுக்கிறது, தைரியமா இருக்கிறது, துணிவு, முக்கியமா வந்து கவர்மெண்ட் துறையில வந்து ஒரு பதவி அமைப்பெல்லாம் ஏற்படுறது. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் மாற்றி பெயர்ச்சி அடையும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாழ்வியல்ல ஒரு மாற்றம், ஒரு புது, அதாவது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து நின்று அவரோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் சில நன்மைகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி, முக்கியமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, தனுஷு, மீன ராசிக்காரர்கள்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. மற்ற ராசிகளுக்கும் சிறப்பா இருக்க போகுது. ஆனா அவங்க சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலம் பொருந்தி ஆட்சி பெற்று உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு யோக காலமே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ விரயஸ்தானத்துல இருந்தாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி உங்க ராசியிலே வந்துடுறாரு. ஸோ இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலம் உங்களுக்கு யோக காலமே. ஏன்னா செவ்வாய் என்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 6ஆம் இடம், தொழிலை கொடுக்கிற இடம், அதாவது தொழில், வேலை, அதாவது புதிய வேலை கொடுக்கறது, புதிய ஜாப், இந்த மாதிரிலாம் அமைக்கிற இடம் வந்து 6ஆம் இடம். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவரே தான் உங்களுக்கு மேஷ ராசிக்கு 11க்கு அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வேலையை குறிக்கக்கூடிய இடம். அவர் வந்து 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு யோக காலமே. ஏன்னா முக்கியமா உங்களுக்கு வந்து வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கன்ஃபார்மா கிடைக்குங்க. முக்கியமா அது நிரந்தரமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த வேலைக்கு உண்டான லாபம்,
ஒரு அதுக்குண்டான வந்து சம்பளம், ஊதிய உயர்வெல்லாம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி பணி நிரந்தரம் இல்லாம இருக்கும். இப்ப நெறைய பேர் வந்து கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா, டெம்பரவரியா ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. இது எப்போ உங்கள வேலைய விட்டு தூக்குவாங்களோன்ற அமைப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். அவரோட சொந்த ராசியில் மேஷ ராசியில் கூடவே சூரியனும் அங்க தான் இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில், நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக அமையுங்க. ஏன்னா, இனிமே நீங்க இந்த காலகட்டத்துல என்ன முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கு அது லாபமா வருங்க. வேலைக்கு போய் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும். அருமையான வேலை கிடைக்கும். அதிக சம்பளம், அதிக வந்து ஊதியத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, அரசு துறைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கவர்ன்மெண்ட் ஜாப்ல வந்து வேலை தேடிட்டு இருக்கேங்க. அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கவர்ன்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கவர்ன்மெண்ட் ஜாப்லயே நான் இருக்கேன் சார். ஆனா டெம்பரவரியா தான் என்ன வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் பணி நியமனம் குடுக்கல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த செவ்வாய், சூரியன் 11ஆம் இடத்துல இணைவு மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்களுக்கு பணி நிரந்தர அமைப்பு கன்ஃபார்மா இருக்குங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை குடுத்துருவார். இப்போ நீங்க ட்ரை பண்ணல சார், நான் பார்க்குறேன் சார், அப்பா அதாவது உங்க நண்பர் சொன்னாங்க, நான் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா, தயவு செய்து போய் அத அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, நண்பர் மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயங்கள், வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா, உங்களுக்கு 3ஆம் இடம் வந்து சூரியன், அவரும் 11ஆம் இடத்துல தான் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறார். ஸோ அதனால இளைய சகோதரர்கள், உங்க நண்பர்கள், உங்க கூட்டாளி, உங்க நெருங்கிய அ ஃப்ரெண்ட்ஷிப், பாலிய சிநேகிதர்கள்லாம் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் வான்னு கூப்பிட்டாங்கன்னா, கண்ண மூடின்னு போய் ஜாயின் பண்ணுங்க. அதன் மூலியமா உங்களுக்கு வந்து நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம், அதன் மூலியமா உங்களுக்கு வந்து பேரு, புகழ் கிடைக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா, இந்த 3ஆம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்கிறாரு. உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் வலுப்பெற்று இருக்காரு. உங்க ராசி அதிபதி புதனும் உங்க ராசியிலே இருக்கிறாரு. ஸோ சுக்கிர பகவானும் உங்க ராசியில வந்துருவாரு இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இந்த கிரக அமைப்புல இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன ஆசைகள், கனவுகள், திட்டங்கள், உங்களோட லாங் டேர்ம் கோல், உங்களோட கனவு ப்ராஜெக்ட், உங்களோட கெரியரை டிசைட் பண்ணணும், உங்களோட என்னோட வாழ்க்கையை வந்து நான் தீர்மானிக்கணுங்க. நான் ஒரு இடத்துல நிக்கிறேங்க. இதுக்கப்புறம் நான் இந்த தொழில பண்ணனா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுப்பீங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த முடிவுலாம் தயவு செய்து எடுங்க. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது உங்களோட வாழ்க்கை தரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் உங்களுக்கு ஒரு 25, 30 வருஷத்துக்கு வந்து வெற்றியாக, அதுவே நிரந்தர தன்மையும், நிரந்தர லாபங்களும், பொருளாதாரத்தையும் வளரக்கூடிய அமைப்புகளாம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராகு, கேதுக்கு இடையில தான் எல்லா கிரகமே இருக்கு. இப்ப ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்காரு. கேது பகவான் சிம்ம ராசியில இருக்காரு. சனி பகவான், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்தில். இவங்க எல்லாமே வந்து ராகு, கேதுவோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நீங்க அனைத்து முடிவுகள்லாம் வந்து அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் பிறக்கும், அதாவது இந்த பீரியட்ல பிறக்கும் குழந்தைகள் கூட இந்த அவங்களோட ராசி கட்டத்துல இந்த மாதிரி கிரக அமைப்புகளோட தான் இருக்கும். அதனால அவங்களும் வந்து இந்த வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி படிக்கிறது, நல்ல வாழ்க்கை துணை அமைகிறது, தொழில், பொருளாதார வேலையில வந்து ரொம்ப ரொம்ப அதாவது அவங்க அப்பா வந்து ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவின் தொழில் வளர்ச்சி பெறுகிறது. குழந்தை பிறந்தவொடனே தான்ப்பா எனக்கு இந்த டக்குன்னு எனக்கு வேலை கிடைச்சது, குழந்தை பிறந்தவொடனே தான்ப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, குழந்தை பிறந்தவொடனே தானேப்பா எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆச்சு, அரசு வேலை எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுலாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புல இருக்கும்போது தான் நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் இந்த அதிசய வாய்ப்புகள், பொருளாதாரங்கள் அவங்க வளரக்கூடிய காலகட்டத்திலும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவங்களோட சொந்த தசாபுத்தி நடக்கும் போதும் பெரிய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் தொடர்புகள் மூலயமா மிதுனராசி நேயர்கள் வந்து ஒரு பெரிய உச்சக்கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கைக்கு நீண்ட நாளா வந்து தடைகள், பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் சாதகமாகவும் அமைந்து கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா அடுத்த மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாரு, குரு பெயர்ச்சி. ஸோ இதுக்கான முடிவுகளை, இதுக்குண்டான சாதகமான சூழ்நிலை 2ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது என்னங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க குடும்ப வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்பு வந்துச்சு. ஸோ மிதுன ராசிக்கு இவ்வளவு நாளா வந்து திருமண தடைகள், இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே தடங்களா இருக்கு, அப்பா அம்மா சம்மதிக்கலன்னா அதுக்குண்டான பாசிட்டிவான முடிவுகள்லாம் இந்த மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குண்டான விதை போடுற அமைப்பெல்லாம் இருக்கும். உங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு ரெடி ஆயிடுங்க.
ஆயிடுங்க. ஸோ மிதுன ராசிக்கு இவ்வளவு நாளா நீண்ட நாளா இருந்து வந்த கல்யாண தடை, திருமண தடைகள் எல்லாம் நீங்கி குடும்ப வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செவ்வாய் சூரியன் இணைவு, செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு ராஜ யோகமே. உங்க கெரியர் பார்த்து உங்களோட கெரியரை டிசைட் பண்ணக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க. ஸோ மிதுன ராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்றி உங்களுடைய இனிமே வந்து உங்களை யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி பாதையை போடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மாறும். ஸோ மிதுன ராசிகளே, இந்த வாய்ப்பை இந்த நாட்களை நீங்க வந்து பயன்படுத்திங்க. உங்களுக்கு இனிமே ராஜ வாழ்க்கை தாங்க, ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்க போதுங்க. முக்கியமா இந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முக்கியமா வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகர் ஸ்தலம் எங்க இருக்கோ முருகரை போய் வழிபாடுங்க. செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடை அணிந்து போங்க, இல்லைன்னா சிவப்பு நிற பூ, சிவப்பு நிற பொருட்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்குங்க. யூஸ் பண்ணீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.